ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். காலையில் இன்றைக்கி 6 மணிக்கு எழுந்திரிச்சப்போ அம்மா கடுங்காப்பி போட்டு தந்தாங்க. அது கூட பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் குளிர்க்குள்ளே நல்லா கம்பளிலே இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா என்ன பண்ணேன்னா பூரிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான். அதுக்கு குருமா வைக்கணும்னு குருமாக்காக வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். வெஜிடபிள் குருமா அப்புறம் பூரி இன்றைக்கி தாங்க பிரேக்ஃபாஸ்ட். பொதுவாக மார்னிங் எண்ணெயில் பொரிச்சதும் சாப்பிடக்கூடாது. நாங்கள் ரொம்ப ரேர்லி தான் பூரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா எனக்கே இது பிடிக்கவே பிடிக்காதுங்க. காலையிலே எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் சாப்பிட நல்லாவாக இருக்கும். நீங்களும் இதெல்லாம் செய்யாதீங்க. ஆனால் மாதத்தில் ஒரு தடவை அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கோங்க. நைட் கூட பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி காலையில் பூரி பண்ணிவிட்டு எல்லா பூரி நல்லா புசுன்னு வந்துருந்துச்சு. சாப்பிடும்போது பிள்ளைங்க ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்களா, அப்புறம் ஷூட் பண்ணலை அதை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பா கடைக்கு போயிட்டு எங்களுக்கு சிப்பப் வாங்கிட்டு வந்தார். பாப்பா தான் கேட்டாங்க சிப்பப் வேணும் அப்படின்னு சொல்லி, சரின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது. சின்ன வயசில் எனக்கு இந்த சிப்பப் அப்புறம் ரஸ்னா அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதெல்லாம் இப்போ திரும்ப சாப்பிடும்போது அப்படியே பழைய நினைவுகள்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட அந்த டேஸ்ட் கூட எதுவுமே மாறல, அப்படியே இருந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. யாருக்கெல்லாம் சிப்பப் ரொம்ப பிடிக்கும் அவங்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்புறம் எனக்கு 3, எங்கள் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் 3, அப்புறம் 1 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதையும் பிள்ளைகளே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அம்மா அப்பாலாம் இது எடுத்துக்கல. எங்களுக்கு மட்டும்தான் இது ஃபேவரெட். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நேற்று நைட்டு மழை பெஞ்சிருந்ததுனால காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம்னு அப்பா அம்மாவும் காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் கொய்யா மரத்தில் நிறைய கொய்யாப்பழம் பழுத்து இருந்ததை பார்த்துட்டு கம்பெடுத்து எல்லாத்தையும் தட்டினாங்க. தட்டி எடுத்து பார்த்தா எல்லாமே மரத்துலேயே பழுத்துருச்சு. அதனால் நிறைய குருவி கொத்தி கொத்தி வச்சுருந்துச்சு. இந்த கொய்யா மரத்து பக்கத்தில் தான் ஒரு பலாமரம் இருக்குது. அதில் தான் ஏகப்பட்ட குருவிங்க கூடு கட்டி வாழுது மக்களே. அப்பா ஏலை செடிகளில் இருக்கிற காஞ்சி போன பகுதியெல்லாம் வெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் ஏலக்காடு. இது ஏலக்காய். இப்படி தான் வேரில் இருந்து தான் இது முளைக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காய் ஒன்றுமே இல்லை. அதிகமான வெயில் அடித்ததுனால ஒன்றுமே இல்லாமல் காடு இப்படி மோசமான நிலைமையில் இருக்குது. இது ஒரு பலாமரம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா போன வருஷமாக 2-3 வருஷம் முன்னாடியே இதை வெட்டி 8000 ரூபா பக்கத்துக்கு விற்றுட்டார் இந்த மரத்தை. ஆனால் அந்த வெட்டின இடத்துலேருந்து மறுபடியும் துளுத்து இந்த மரம் வளர்ந்துட்டுருக்குது. அடுத்த வருஷம் அநேகமாக இது காய்ச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் தோட்டம். இப்போ நாங்கள் தோட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். நான் வரும்போது கையில் ஒரு 5 கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்தேன். 2 பழத்தை குருவி சாப்பிட்ருச்சு. உன்னே சொல்லணுன்னா பயங்கர வாசனையாக இருந்தது. மரத்துலேயே பழுத்ததுனால பயங்கர வாசனையாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தோட்டத்தை வாங்கினப்போ இது ஒரு காப்பி தோட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிளகு தோட்டமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ரொம்ப குளிர் அதிகமானதுக்கப்புறம் மிளகெல்லாம் வாடி போயிடுச்சு. இங்கே ஏலை மட்டும்தான் வளருங்கிற நிலமை ஆயிடுச்சு. அப்போ தான் இது ஃபுல்லாக ஏலக்காடாக மாற்றிட்டாங்க. ஏன்னா என்ன காலாவஸ்தைக்கு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே பயிர் செய்ய முடியும். அது மாதிரி ஃபுல்லாக இதை ஏலக்காடாக மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அடித்த வெயில்னால் எல்லாமே காஞ்சி கருகி போய் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏலக்காய் பொதுவாக அதை பழுக்க விட மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஏலக்காய் பழுக்கிற நிலமை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலமை அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், காட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ மலைக்கு இருட்டின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது நேற்று ப்ரேயருக்கு போயிட்டு வரும்போது மாங்காய் தட்டிட்டு இருந்தாங்க ஒரு மரத்தில். அங்கேருந்து ஒரு 3 மாங்காய் வாங்கிட்டு வந்தோம். நிறைய எடுத்துக்க சொன்னாங்க. நான் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேங்க. இது நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்த கொய்யாப்பழங்கள். இதை அம்மா எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்தாங்க. சரின்னு எடுத்து நானும் சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருந்துச்சு. மரத்துலேயே பழுத்ததுனால மனமும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சிவப்பு கொய்யாப்பழம் தான் பிடிக்கும் வெள்ளையை விட. அதனால் எல்லாத்துக்குமே பொதுவாக அதோட கலர்னாலேயே என்னென்னு தெரியல, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த நாய் பக்கத்து வீட்டு நாய். இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத எப்படியோ மோப்ப முடிச்சு இங்கேயே செட்டில் ஆகிடுச்சு. இல்லைன்னா இது நம்ம வீட்டுக்கே வராது. இப்போ மதியானம் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வெளுத்து வாங்க போகுது. அதனால தான் சரி இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சிக்கன் கிரேவியும் சாதமும். கொஞ்சம் நைட்டுக்கு சிக்கன் 65 பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பகுதியை எடுத்து வச்சுட்டேன்.
இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் மக்களே. ஏன்னா இதுக்கப்புறம் சுத்தமாக வந்து வெளிச்சம் இல்லை வீட்டில், அதனால தான் கரண்ட்டும் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். பாய்.